என்ன இது மஞ்ச டப்பா? என்னது இது மஞ்ச சட்டை? ஐயோ ரியல்மி ஜம்ப் ஸ்டார்டிங் வேற அவங்க ஆரம்பிச்சிட்டானுங்களா ஏதோ? இல்ல டேய் மொபைலு அதுக்கப்புறம் வாட்ச் என்னென்னவோ போய் ஷாமிய பார்த்து பிரஷ் ஜட்டி ஒன்னும் விட்டு வைக்கல. ஆமா அடுத்து மார்க்கெட்ல வேற எவனாவது மஞ்சள் கலர் ஜட்டி லான்ச் பண்ணிருக்காங்களா? ஸ்மார்ட் ஜட்டி வந்துருச்சா? அதெல்லாம் சைனால எப்பயோ வந்துச்சு. ரைட் சொல்லுங்க. இங்க பாருங்க எவ்வளவு வியப்பா கேக்குறான் பாருங்க. ஸ்மார்ட் போன், டேப்லெட், ஆக்ஷன் கேம் எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணலாம் இத வச்சு. சோ இது வந்து ஒரு பவர் பேங்க் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜம்ப் ஸ்டார்டர் மாதிரி. எதுக்கு ஜம்ப் ஸ்டார்டர்? இதெல்லாம் ரியல்மி மொபைல்ல போட்டு விட்டா மொபைல் வெடிச்சிருமே. இல்ல டேய் ஏன்டா நீ வேற. சரி இது வந்து ஹம்மர் அப்படின்னு ஒண்ணு. ஓகேவா? கார் தெரியுமே, ஓட்டிருக்கேனே, பாத்திருக்கேனே. வேற லெவல்ல இருக்குமே அந்த காரு. போட்டோல அநியாயம் பண்றாங்க, படுத்துறாங்க. ஹம்மர் லைக் நத்திங் எல்ஸ். தெரியும், ஹம்மர் வந்து வேற லெவல் காருங்க. அது எல்லா சர்ஃபேஸ்லயும் அது போகும். ஹம்மருக்கு அடுத்து ரேஞ்ச் ரோவருக்கு அடுத்து எனக்கு பிடிச்ச காரே ஹம்மர் தான் நான் சொல்லுவேங்க. சரி கம்முன்னு இருக்கியா? சரி இந்த ப்ராடக்ட் வந்து என்ன தெரியுமா? ஆக்சுவலா இது வந்து யாருக்கு இது மேல ஒரு பெரிய மரியாதை இருக்கும்னா எனக்கும் இருக்கும். காரணம் என்னன்னா, இப்ப சப்போஸ் நீங்க யாராவது கார் யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லாட்டி உங்க வீட்டுல கார் இருக்கு, அது இந்த லாக்டவுன் டைம்ல அதை எடுக்காமயே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல எடுக்காமயே இருந்தாலே நார்மலா பேட்டரி ட்ரெயின் ஆயிடும். ஸ்டாண்ட் பை மாதிரியான கதை தான் அது. சரியா? அப்ப வந்து உங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு 20-25 டிவைஸ் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி ஏன்னா இப்ப உங்க வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெக்லான், மஸ்டாங், ஃபோர்ட் லோட்டஸ் அப்படின்னு நிறைய கார் வகை வகையா வச்சிருக்காரு. ஆமா, என்ன பஸ்ல விளையாண்டு அன்லாக் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுற, நீ ஏதாவது கோத்து விட்டு போயிடுற. அப்புறம் வந்து ஆர்மில இருந்தீங்களா? நான் உண்மையா பேசுறேங்க. இவர் வீட்டுல நிறைய கார் இருக்கு. வீக்கெண்ட் ஆனா ஈஸியால தான் ரைடு போவாரு. கார் அங்க ட்ரிஃப்டிங், பவர் பூஸ்ட் எல்லாம் போட்டு போகலாம். அது இவர் காரணம். ஹாட் வீல்ஸ் தானே செட்டப்ல மனசாட்சி இல்லாம புளிவுறான். சரி இப்ப என்ன தெரியுமா, இந்த ஹம்மர் பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, நான் சொன்ன மாதிரி பேட்டரி ட்ரெயின் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்க, அப்ப வந்து நீ கார் நார்மலா ஸ்டார்ட் பண்ண முடியாது. அவ்வளவுதான். ஆமா, அந்த டைம்ல தலை வந்து ஹெல்ப் பண்ணுவாரு ஜம்ப் ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஒரு கை கொடுப்பாரு உனக்கு. சோ இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாப்போம். அப்ப கார் கொடுப்பாரு, ஒரு கிளிப்ல கொடுப்பாரு இவரு. சரி ஏதோ குடுக்குறாரு. இப்போ இது வந்து எந்த விதத்துல எல்லாம் நமக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு பார்த்தனா, அப்ப கார் ஸ்டார்ட் பண்ற வகையில ஹெல்ப் ஆகும். லோ பேட்டரியா இருந்ததுன்னா காரை ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். மத்தபடி நீ வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா லித்தியம் அயன் பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாமே இருந்தோம்னாலும் அந்த பேட்டரிக்கு வந்து ஏஜ் ஆயிடும் ஒரு கண்டிஷன்ல. ஏன்னா ட்ரை ஸ்டேட்ல வச்சிருந்தனாலே பேட்டரியோட ஹெல்த் பாதிக்கப்படும். சோ இப்போ வந்து என் கார் நல்லா ஸ்டார்ட் ஆனாலும் ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும். இதை நீ அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ற. இது என்னன்னா பவர் பேங்காவும் யூஸ் பண்ணலாம், நீ மொபைலுக்கு யூஸ் பண்ணலாம், டார்ச்சா யூஸ் பண்ணலாம். என்னன்னு இப்ப பாக்கலாம். இப்ப பாரு, வெடிச்சு சதறிடாது, அதெல்லாம் ஒண்ணாகாது. இப்ப நான் சொல்றேன், ஜம்ப் ஸ்டார்ட் பண்றதுக்கு 12 வோல்ட், அப்புறம் எல்இடி லைட்ஸ் 3 மோட்ல இதுல இருக்கு. ஸ்பார்க்லெஸ் ஸ்மார்ட் கேபிள் உள்ள ப்ரொவைட் பண்ணிருக்கோம்னு சொல்லிருக்காங்க. இது வந்து நீ நார்மலா டீசல், பெட்ரோல், கேஸ் இதுல எதுல இயங்குற வெஹிக்கிள்னாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது மாடல் பேர் வந்து H3டா. அவங்க பேரு நிறைய மாடல்ஸ் இருக்காங்க. H8, H2, H1, H24. இது வந்து எதுக்குன்னு பாத்தியா? டீசல் வெஹிக்கிள்ஸ் மட்டும் இல்ல, என்னெல்லாம் போட்டுருக்கு, ட்ரக், ஜேசிபி கிரேன், ஜெனரேட்டர். மை காட். சரியா? அது எல்லாத்தையும் நீ வந்து ஏதோ திடீர்னு எல்லாம் மஞ்ச டப்பா பார்த்தோன்னே ரியல்மி தான் ஏதோ சப்சிடரி கம்பெனி ஆரம்பிச்சு ஜம்ப் ஸ்டார்ட் டிவைசஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு பயந்துட்டேன். ரொம்ப பழைய ஆளுங்கடா இவங்க. ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அடுத்த மாசம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரிங்க. ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட், ரிவர்ஸ் சார்ஜ், ஓவர் டிஸ்சார்ஜ், ரிவர்ஸ் போலாரிட்டி, அப்புறம் ஓவர் வோல்டேஜ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஓபன் பண்ணும்போது அமௌண்ட் எவ்வளவு அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க நீங்க. இது வந்து 5500க்கு நம்ம வாங்கணும். ஓ 5500. ஆமா, வருண் தான் வாங்கியிருக்காரு. சோ இதுல வந்து என்ன போட்டுருக்காங்கன்னா, ஒரு பவர் பேங்க் தான் இது. நீங்க வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தா, எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸ்மார்ட் போன், டேப்லெட், போர்ட்டபிள் கேமிங் சிஸ்டம்ஸ், டிஜிட்டல் கேமராஸ், கேம் கார்டர்ஸ், போர்ட்டபிள் ஜிபிஎஸ் டிவைசஸ் எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். ஜம்ப் ஸ்டார்டர் பர்பஸ் பொறுத்த வரைக்கும் மோட்டார் சைக்கிள், போட்டு, ஜெட் ஸ்கி, ஏடிவி எல்லா கிட்ட இருக்கு. போதும். எல்இடி லைட் பொறுத்த வரைக்கும் 3 மோட் இருக்கு. SOSக்காக, எமர்ஜென்சி மோடுக்கு. இப்போ இன்கேஸ் வந்து ஏதாவது ரிப்பேர் அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இதை நீ அந்த எல்இடி லைட்டாவும் யூஸ் பண்ண முடியும். மீதி இன்ஃபர்மேஷன்ஸும் பேக்ல போட்டுருக்காங்க. 6000 mAh கெபாசிட்டி அந்த பவர் பேங்க். ஆமா, ஆனா அது வந்து அவ்வளவு பெரிய லோட் கொடுக்கும். சரியா? லித்தியம் அயன் தான். பேட்டரி லைஃப் சைக்கிள் பார்த்தனா 1000 சைக்கிள்ஸ் நீ யூஸ் பண்ண முடியும். அப்புறம் இது வந்து ஸ்டாண்ட் பை டைம் பார்த்தனா 6 மாசம் வரைக்கும். ஜம்ப் ஸ்டார்ட் பார்த்தனா
12 வோல்ட் 150 to 300 ஆம்ப்னு போட்டு வச்சிருக்காங்க. யூஎஸ்பி அவுட்புட் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்ப நம்ம 10 வாட் அவுட்புட் எடுக்கலாம். இன்புட்டும் 10 வாட் ரெக்கமெண்டட் போட்டிருக்காங்க சார்ஜ் பண்றதுக்கு. சரி, இப்போ இத வந்து நம்ம ஜம்ப் ஸ்டார்டிங் அதெல்லாம் நம்ம பாத்துருப்போம். இந்த வீக்கெண்ட் நீங்க உங்க போட்ல போவீங்கல்ல, ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா போகுது இந்த எபிசோடு, விளங்கிரும். அடுத்து வந்து பேசுறேன், எம்ஆர்பி வந்து 9999 போட்டிருக்குடா. சரியா? ஆனா விலை வந்து சைட்ல வந்து 6000 மென்ஷன் பண்ணிருக்காங்க. 6000 போட்டிருக்காங்க. ஆல் சிசி பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ். ஓகே. சோ இது வந்து 1400 சிசி கிட்ட வரைக்கும் உள்ள வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ எஸ்யூவி எல்லாம் பண்ண முடியாதுல்ல? எஸ்யூவிக்கு எல்லாம் தனியா இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா இருக்கு. இங்க இருக்கு H8, அது H2, இங்க 2400 சிசி வரைக்கும். எதுனா என்ன டிஃபர் ஆகுது? அத அவுட் டிரைவ் பண்ணதுல அவுட்புட் இப்ப 12 வோல்ட் 300 ஆம்ப் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுல, அது அந்த டிரைவ் பண்றதுக்கான பவர் மாறும். ஓகே 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 ஓகேயா? அதுதான் விஷயம். செமையா இருக்கு, நல்லா இருக்குல்ல குவாலிட்டி. இதையும் பண்ணது யாருன்னா சிங் சிங் குவாயிங் தான் பண்ணிருக்காங்க. ஆஸ் யூசுவல் ஹம்மரோட இமேஜ் தான் இருக்கு. சரியா? ஹம்மரோட இமேஜ் தான் இருக்கு. எல்லா டிவைசஸ்க்கும் யூஸ் பண்ணலான்றதுக்கும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. டார்ச் ஆன் பண்ணிட்டியா? சரி, அந்த டார்ச் ஆன் பண்ணது மட்டும் இல்ல, இதுலயே பாத்தீங்கன்னா இங்க இருக்குல்ல, நல்லா இருக்கா? சரி சரி, அப்படியே ஆமா SOS தான் இது எல்லாமே. சரியா? ரொம்ப பிரைட்டா இருக்கு. கண்டிப்பா ரெட் கலர் லைட் வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது ஒண்ணுதான் குறைச்ச சிவப்பு சிக்னல் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்போம். செமையா இருக்கு, இல்ல ரொம்ப லைட்டா இருக்கு. ஆனா நல்ல பர்பஸ் செமையா இருக்கு. உள்ள வந்து என்னன்னா சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்கடா. சரியா? அவங்க பாருங்களேன், இப்ப மேக்ஸிமம் இது வந்து கார் அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு தான் இந்த ஆக்சசரின்னு சொல்லிட்டு மைக்ரோ USB கேபிளும் இருக்கு, கார் சார்ஜரும் கொடுத்திருக்காங்க. 10 வாட் அவுட்புட் கொடுக்குற மாதிரியான கார் சார்ஜரும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை தவிர இந்த பேட்டரியோட அந்த டெர்மினல் வைக்கிறதுக்கு வந்து இந்த கிளிப்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ். இதுல என்னன்னா டெமோ பண்ணி காட்டுவோமா? அதாவது கார்ல எப்படியும் நம்ம இப்ப பண்ண முடியாது. கார் வந்து கராஜ்ல இருக்கு, சோ அது போனா ஈஸியா போனோம், ரொம்ப நேரம் ஆகும். சரி பரவாயில்ல, போதும், நிறுத்து. சரி, நம்ம ஃப்ரண்ட்ல வந்துட்டு ரியல்மி மொபைல்ல வேணா ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணி காப்போமா? ரியல்மி மொபைல் ஸ்டுடியோவே கொளுத்தி விட்டு எரியும். ஷாமி அடுத்து ரியல்மியா? சரி, செக் பண்ணுவோம் ப்ரோஸ். ரைட்டு, இப்போ செட் பண்ணியாச்சு. ஆமா, இது கனெக்ட் பண்றத பொறுத்த வரைக்கும் பாத்தோம்னா, சரி இப்போ கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன இது இருக்கு, போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிடுங்க. போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த SOS கான ஃபிளாஷ் லைட் இருக்குடா. சரியா? நார்மலா நீ அதை டார்ச்சாவும் யூஸ் பண்ணலாம். அது பக்கத்துலயே மைக்ரோ USB சார்ஜிங்கான இதுவும் இருக்கு. அதே சமயம் USB அவுட் எடுக்கிறதுக்கு ஒரு 10 வாட் அவுட் எடுக்க முடியும். சரியா? அது பக்கத்துல ஜம்ப் ஸ்டார்ட்கான இதுவும் இருக்கு. சோ இந்த ஜம்ப் ஸ்டார்ட்கான போர்ட்ல என்னன்னா, நீ சப்போஸ் தலைகீழ போட ட்ரை பண்ணாலும் போகாத மாதிரி நல்லபடியா பண்ணிருக்காங்க. சரியா? சோ இது தலைகீழ நம்ம ட்ரை பண்றதா இருந்தாலும் காம்பினேஷன் செட் ஆகாம உள்ள போகாது. சோ சேஃப்டிக்காக இப்போ இதே நார்மலா இன்சர்ட் பண்ணனா கரெக்டா போயிரும். இப்போ இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இப்போ உங்க கார் அதாவது வெஹிக்கிள் பைக்கா இருக்கட்டும் எதுனாலும் பேட்டரி வந்து கம்ப்ளீட்டா ஜீரோன்னு வச்சுக்கீங்க. அப்படி இல்லாத பட்சத்துல சில சமயம் பாத்தீங்கன்னா பேட்டரி வந்து ஒரு 5% அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீ செல்ஃப் ட்ரை பண்ணனாலும் லைட்டா அந்த செல்ஃபோட ஃபீல் இருக்குமே தவிர வண்டி ஆன் ஆகாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் என்ன ஆயிடும்னா, இந்த இடத்துல ஒரு கிரீன் LED இண்டிகேட்டர் எரியும் இந்த இடத்துல. சரி, அதாவது பேட்டரியில கொஞ்சம் உயிர் இருக்கு அப்படின்றதுக்கு. சோ அதை இண்டிகேட் பண்றதுக்காக இந்த இடத்துல லைட் எரியும். அந்த சிச்சுவேஷன்ல நீ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னா, காரா இருந்தாலும் சரி பைக்கா இருந்தாலும் சரி ஆக்சலரேட் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் ஆனதுமே அப்படியே ஹைட்லிங்ல விட்டுறணும், விட்டுட்டு பொறுமையா போய் கழட்டிடணும். கழட்டினதுக்கு அப்புறமா நீ ஆக்சலரேட் பண்ணிக்கலாம். சரியா? அப்பயே நீ பண்றது வந்து தேவையில்லாத ஒரு ரிஸ்க். சோ அது வந்து அவங்க சொன்னாங்க இதை டெலிவர் பண்ணும்போது. அடுத்து என்னன்னா, சப்போஸ் என் பேட்டரியில சுத்தமா சார்ஜே இல்ல கார்ல, அப்ப நான் என்ன ப்ரோ பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்துல எதுவுமே இண்டிகேஷனே இருக்காதுடா. சரியா? எந்த லைட்டும் எரியாது. பேட்டரி இருக்கு அப்படின்னா அந்த கிரீன் கலர் எரியும், கொஞ்சம் இருக்கு பவர் இருக்கு அப்படின்னா கிரீன் கலர் எரியும், இல்லனா ஒண்ணுமே எரியாது. நீ அப்ப என்ன பண்ணா, பூஸ்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களா, அந்த பூஸ்ட் ஆப்ஷனை பிடிச்சி ஒரு செகண்ட் அழுத்துனா நைட்ரோ ஓகேயா? இப்போ என்ன ஆயிடும்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து பூஸ்ட் பண்ணும். அந்த பேட்டரியில சுத்தமா சார்ஜ் இல்லன்றதுக்காக இது ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி பூஸ்ட் பண்ணும். இப்பயும் இந்த சிச்சுவேஷன்லயும் அதே ப்ரொசீஜர் தான். நீ வந்து வண்டியை ஆன் பண்ணணும், ஆன் பண்ணிட்டு ஆக்சலரேட் பண்ணக்கூடாது. ஆன் பண்ணதுமே அது எப்படியும் நார்மலா ரன்னிங்ல இருக்கும். மேக்ஸிமம் 4 வீலர்ஸ் அப்படிதான். ரன்னிங் வந்துருச்சுன்னா ஆஃப் ஆகாது. வண்டி மாதிரி எல்லாம் அந்த இன்ஜின் கூல் ஆகிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆகாது. ஆன் ஆயிடுச்சுனாலே அது பாட்டுக்கு ஓடிட்டு தான் இருக்கும். சோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆக்சலரேட் பண்ணக்கூடாது. எப்போ பண்ணலாம்னா இதை போய் கிளிப்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ பண்ணலாம். சரியா? சோ இப்போ வந்து உங்களுக்கு ஜாலி தான். சப்போஸ் இப்ப நீங்க அடுத்த மாசம் வந்து உங்களோட சார்ட்டர்ட் ஃபிளைட்ல பறக்க போறீங்கல்ல ஏதோ ஒரு ஊருக்கு, அப்போ நடுவுல ஆஃப் ஆயிடுச்சுன்னா இதை எடுத்து இறங்கி தள்ளுவோம். மாத்தி எல்லாரும் மாத்தி தள்ளுவோம் பறந்துகிட்டே. சரி, ஓகே.
படுத்துறானே. சரி போதும் நிறுத்து, முடியல, ரத்தமா வலியுது, ஸ்டூடியோ நிரம்பிட போகுது. சரி ப்ரோஸ், இந்த ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எனக்கு வந்து இது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்டா ஃபீல் ஆச்சுடா. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா 25 காரு, ஒரு ஃபிளைட் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே, டிஃபரெண்டா இருக்குல்ல. வானத்துல அடிங்க பாப்போம், தெரியுதா? நீ இது மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு, விளங்காம போயிரும். சரி ப்ரோஸ், பாப்போம் அடுத்த வீடியோல. அது வரைக்கும் சிவபரணி, விக்னேஸ்வர், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.